கவின் நடிச்ச கிஸ் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அது பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருக்குது. அவர் வந்து இதுதான் பேசுறாரு அவரு. லவ் பண்ணா காசு, டைமு அதெல்லாம் இல்ல. வாழ்க்கையே போயிடும் லவ் பண்ணா. அதான் அவரு சொல்றாரு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து ஃபுல்லாவே அந்த கிஸ்ஸ பத்தி தான் பேசுறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி எல்லா பொண்ணையும் இது பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் மூவியும் போகும்னு நினைக்கிறேன். மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் இப்போ நடிச்ச எல்லா படமும் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. இதுவும் கொடுக்கும். ஃபன்னியாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் கவின் படம் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிஸ் பண்ண வைக்கிறாங்க எல்லாரையும். கடைசியில் கிஸ் பண்ண வச்சு வாழ்க்கையை எதுவும் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா எப்படி இருக்குன்னு படம். பிரீத்தி முகர்ந்து பிடிக்கும், அதனாலே பாவேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தாதாவோட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். படம் வந்து காமெடிக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. புது நடிகராக இருந்தாலும் உங்களுக்கு காமெடி சென்ஸ் இருக்குது. ரெண்டாவது அதில் வரக்கூடிய அப்பா கேரக்டருக்கும் நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து ஃபைட் சீன் நல்ல அந்த படத்தில் ஃபைட் சீன் பார்த்தா ஃபைட் சீன் நல்லா கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாம காதலுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு இன்றைக்கி இருக்கிற இளைஞன் எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தால் இப்போ ரன்னிங்கில் எப்படி இருக்காங்க, எங்கள் பேட்சுக்கு அதை மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது இன்றைக்கி டென்த்துக்கு ஒரு காதல் பண்ணக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, காதலர்கள் ப்ளஸ் காதலன், அந்த இதில் பண்ணியிருக்காங்க. அதே அஜித் லெவலுக்கு நம்ம பேச முடியாது. சிவகார்த்திகேயன், இந்த புதுசாக இப்போ விஜய் டிவியில் பாலா, அவருக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. பாலா இப்போ புது படம் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த படத்துக்கு அதை காந்தி கண்ணாடி அதே மாதிரி தான் இருக்குது இந்த படம். பேர் வந்து ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி வைக்கலை. இந்த பேருக்கு வேண்டி இந்த வைரல் ஆகும். அதாவது இவங்க நம்ம யங்ஸ்டர்கள் என்ன எதிர்பார்த்து வராங்களோ இந்த படத்தில் இருக்குது, அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ரெண்டாவது பெரியவங்களும் போய் பார்க்கல. அதாவது இந்த படத்துடைய பேர் இப்படி வச்சுருக்காங்களே தவிர அதுக்காண்டி படம் வந்து படம் கிடையாது. ஒரு அவகாசமான இதெல்லாம் இல்லை. படம் ஃபுல்லும் ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, மியூசிக் எக்ஸலண்ட்டு. பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த படத்தில் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமெடி ப்ளஸ் ஃபேமிலி ப்ளஸ் லவ், இந்த மூணுத்தையும் அட்டாச் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இந்த பையனுடைய நடிப்பு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ட்ரெயிலர் நல்லா இருக்குது. அவர் படத்தை ஏற்கனவே டாடா படம் பார்த்தேன், அதுவும் நல்ல படம் தான். அது படம் வந்தால் பார்ப்பேன் தேட்டரில் கண்டிப்பாக. இன்னும் சொல்கிறாங்கன்னா லவ்வை பற்றி சொல்ல வராங்க. முதல்ல வந்து இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பா சொல்ல வராங்க. அப்புறம் பிரிஞ்சிடும் சொல்கிறாங்க, அப்புறம் சேர்ந்துடும் சொல்கிறாங்க. படம் தேட்டரில் பார்த்தா தான் தெரியும் ஃபுல் ஸ்டோரின்னா தெரியும். ட்ரெயிலர் நல்லா இருக்குது. இப்போ பெரிய ஹீரோஸ்க்கே ரஜினி விஜய்க்கு ஒரு 2 படம் 3 படம் ஹிட் ஆகுனா ஒரு படம் டவுன் ஆக தான் செய்யும். ஒரு படம் ஹிட் ஆகுனா அவங்க பேர் நின்றும். அந்த மாதிரி இப்போ இவர் வந்து ஏற்கனவே டாடா நடிச்சார், நல்லா இருந்துச்சு படம், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படம் நடிச்சிக்காரு, கண்டிப்பாக வெற்றி பெறும். இசை யாரும் தெரியல, ஆனால் இசை நல்லா இருக்கு. அப்படிங்களா? அவர் தான் நல்லா இருக்கும் இசை, நல்லா இருக்கு. அந்த காந்தி கண்ணாடி படம் எப்படி ஓடும், படம் எப்படி இருக்குன்னு ப்ரிவியூ பார்த்து சொன்னதே நான் தான் அவருக்கு. இன்றைக்கி படம் நல்லா தான் போயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். பாலாவுக்கு பண்ணினேன். பாலா என்னை பாண்டி பஜார்லேருந்து பார்த்து இடையில பேசிட்டு போனார். இப்போது நான் சொல்கிறேன், பாண்டி பஜாருக்கு இன்றைக்கி வந்து என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த பையனுக்கு நான் சொல்கிறேன், பாலாவுக்கு எப்படி ஓடித்தோ அதே பாலா படம் மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே பேட்ச். இப்போ சிவகார்த்திகேயன், பாலா, கவின் இவங்க எல்லோரும் ஒரே பேட்சில் வராங்க. அஜித் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாமல் அவனுடைய ஸ்டார் வேறு. இந்த 3 பேருக்குள்ளே காம்படிஷன் தான் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். அது கவினா இல்லை பாலாவா இல்லை சிவகார்த்திகேயனோ. ஏன்னா 3 ஈக்குவல் கேட்டரில் சிவகார்த்திகேயன் வந்து பல வருஷம் ஆனாலும் கவின் அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் டிவி பாலாவும் சேம் மொதல் படம் தான், மொதல் படத்திலே கலக்கியிருக்கிறாரு. அப்போ இந்த 3 பேருக்கு தான் இனிமேல் நான் வந்து போட்டியாக கருதுகிறேன். இந்த படம் வெற்றியடைய நான் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் கவினுக்கு.